Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. ஜோன் ஜோன் கருப்பு மலையில ஒரு கஜானாகி இருக்கு. என்னுடைய ரிசர்ச் என்னைக்குமே சரியாதான் இருக்கும், அதுவும் கன்ஃபார்மா சொல்றேன். நீ மட்டும் எனக்கு உதவி செஞ்சா அந்த கஜானாவை நம்ம 2 பேரும் 50-50 பங்கு போட்டுக்கலாம். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை. அது என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. அதுல என்ன பிரச்சனைனா அந்த கருப்பு மலையில நிறைய குகைகள் இருக்கு. ஆயிரக்கணக்கில் குகைகள் இருக்கு. அந்த குகைக்குள்ள போய் நம்ம எப்படி தேடுறது? இப்படியே நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம்னா பல வருஷம் ஓடிடும். கவலைப்படாதீங்க, என்னோட கிரிமினல் மூளையில ஒரு புயல் மாதிரியான ஐடியா வந்துகிட்டே இருக்கு. மோட்டோ, இன்னைக்கு டீ கடைக்கார அண்ணாச்சி கடை கூட ஏன் க்ளோஸ் ஆகியிருக்கு? இல்ல, எனக்கு சமோசா வேணும். டீ கடைக்காரனை கூப்பிடு, சமோசாவை பண்ண சொல்லு. எனக்கு சமோசா வேணும். சமோசா சமோசா சமோசா. மோட்டோ, நீ எதுக்குடா இப்படி சின்ன பசங்க மாதிரி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணா, பேண்ட் போட்ட ஜென்டில்மேன் கொஞ்சம் விட்டு நடிங்க. நீங்க இந்த டீ கடைக்கார அண்ணாச்சியை எங்கேயாவது பாத்தீங்களா? இந்த பங்கு வச்சிருப்பாரு. ஆமா ஆமா, அவரை சாப்பாடு சமைக்கிறதுக்காக ஒரு ராஜா அந்த கருப்பு மலைக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. யோ, நீ என்னையா சொல்ல வர? உனக்கு விஷயம் தெரியாதா? அந்த ராஜாவோட பரம்பரை தலப்பா அந்த கருப்பு மலையில எங்கேயோ தொலைஞ்சு போயிடுச்சு. அதுல நிறைய வைரங்கள் இருக்கு. ராஜா என்ன அறிவிச்சிருக்காருனா, யாரு அதை தேடி கண்டுபிடிச்சு தராங்களோ அவங்களுக்கு பெரிய வைரத்தை தவிர மித்த எல்லா வைரத்தையும் தந்துருவாராம். அதோட மதிப்பு பல கோடி. எல்லாரும் அதை தேடி தான் போயிருக்காங்க. நானும் அங்கதான் போறேன், வரேன். ராஜா சாரோட தலைப்பாவா? இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சிங்கம் சார் கிட்ட இதை சொல்லி ஆகணும். சிங்கம் சார், ஒரு அர்ஜென்ட் மேட்ரு. ராஜா சாரோட தலைப்பா காணோன்னு புர்புரி நகரத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் கருப்பு மலைக்கு போயிருக்காங்களாம் சார். உங்களுக்கு ஏதாவது மேட்ரு தெரியுமா? சரி, ஓகே, நான் உடனே வரேன். ஓகே மோட்டோ, உடனே கிளம்பு. சிங்கம் சார் ஸ்ட்ரைட் அங்க வந்துடுறாரா, நம்ம போயிடலாம். டாக்டர் ஜட்கா சார், கசிட்டேராம் கூட அங்கதான் போயிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. சீக்கிரமா போலாம் மோட்டோ. யாருக்கு தெரியும், ஒருவேளை அந்த வைரத்தாலப்பா நமக்கு கூட கிடைக்கலாம்ல. என்னோட கிரிமினல் மூளையோட கலக்கலை பாத்தீங்களா? இப்ப இத்தனை பேர்ல யாராவது ஒருத்தர் கஜானாவை தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா அந்த கஜானா நம்மளோட தாயிடும். அங்க பாருங்க, மோட்டு பத்துலும் வந்துகிட்டு இருக்காங்க. இதான் நமக்கு வந்திருக்கிற பிரச்சனையே. பூனை குறுக்க வந்துகிட்டு இருக்கு. கபாப்ல எலும்பு துண்டு, ஐஸ்கிரீம்ல உப்பு. இவங்க வந்துட்டாங்கன்னா அதே மாதிரி எல்லாமே சொதப்பலு. அவங்க எந்த வழியா வந்தாங்களோ அந்த வழியா திருப்பி அனுப்பிடணும். ராஜா ஐயா அவர்களே வாழ்க வாழ்க. ராஜா அவர்களே வாழ்க. ராஜா அவர்களே வாழ்க. போத நேரத்துங்க, நீங்க ரொம்ப புகழ்றீங்க அவரை. குனிஞ்சுக்கிட்டே நேரம் நிமிர்ந்து நெல்லுங்க ஜென்டில்மேன். எனக்கு சந்தோஷமா இருக்கு யங் மேன். இத பாருப்பா, இது என்னோட பரம்பரை வைரம். இத தவிர உனக்கு பலவிதமான வைரங்களை தரேன். சீக்கிரம் போ யங் மேன், போய் தலப்பாவை தேடு சீக்கிரம். சரிங்க ராஜா அவர்களே, சரிங்க ராஜா அவர்களே, சரிங்க ராஜா அவர்களே, சரிங்க. அவரு என்ன பார்த்து பர்சனலி யங் மேன் சொல்லிட்டாரு பாத்துலோ. நீங்க போய் முதல்ல அந்த கசிட்டாராமையும் டாக்டர் ஜட்காவையும் தேடுங்க. நான் போய் அந்த தலப்பாக எங்க இருக்குன்னு தேடிட்டு வந்துடுறேன். மோட்டோ, தலைப்பாகலாம் எதுவும் கிடையாது. இதுல ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்குன்னு மட்டும் எனக்கு தோணுது. மோட்டு, பத்துலு சொல்றது கரெக்ட் தான். இங்க ஏன குணமா ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல ஐயா. நாம தலப்பாவை தேடுறோம். சரியா போச்சு, போங்க. மலை உச்சிக்கு கூட பிச்சை எடுக்க வந்துட்டீங்களா? அப்படியா? அப்ப சரியா, வழியை விட்டு ஓரம் போங்கடா. நல்லா அண்டாவை கவுத்து போட்ட மாதிரி இருக்கீங்களா? போய் உழைச்சு சாப்பிட்டீங்கயா.
கஞ்சா கஞ்சா மோட்டோ பாத்துலோ நீ எங்களையே வழிய விட்டு ஓட போங்கடான்னு சொல்லிட்டேயா கசிட்டேராம் நீங்களா யோ சயின்டிஸ்ட் நீயும் அந்த தலைப்பாவை தேடிதான் இங்க வந்தியா ஐயா ஆமாப்பா, என் உயிர் நண்பா உடன் பேரா சகோதரா. ஆனா நடந்ததோ உள்டா ஐயோமா, என்ன ஆச்சு? யாராவது உங்களை அடிச்சிட்டாங்களா இல்ல? யாரும் எங்களை அடிக்கலாம் இல்லையாப்பா. மலை மேல இருந்து கீழே உருண்டோ விழுந்தாதிலே இடிப்பெலும்பு நுரையடிச்சோ மாமியாரா வலிக்குதே. பாத்தீங்களா, தலைப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. உடனடியா இங்க இருந்து கிளம்புங்க. வரமாட்டேன் போடா, நீ போறதான் கிளம்பு. ஆனா நான் தலைப்பாவை கண்டுபிடிக்காம இங்க இருந்து நகரவே மாட்டேன் பாத்துக்க. டேய், ரொம்ப பேசாத, வாடா கிளம்பலாம். நல்ல வேளை அவங்க போயிட்டாங்க. போலாம் போங்க. என்னது இது? மோட்டு பாத்தியா? நிச்சயமா சந்தேகமே இல்லாம நான் நினைச்சேன் ராஜா அந்த தண்டனக்கா டானு தான். அங்க பாரு, சிஷிங்கிற பேர்ல 2 தண்டனக்கா டானோட அசிஸ்டன்ட்களும் போறாங்க, அந்த சின்னவனும் பெரியவனும். வாய மூடுறா பாத்து. அந்த ராஜா எவ்வளவு பெரிய மனுஷன், அந்த ஜான்வர் சல்லி குட்ட பையன். நீ இப்படி எல்லாம் சொன்னா நம்ப மாட்டேன். ஒரு நிமிஷம் இரு. அடே தண்டனக்கா டான், யாரு? ஜான் ஆக போறான். ஜான் ஆக போறான். டான். ஜான், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்க எல்லாரும் உன்னைய கவனிக்கிறாங்க பாரு. பாத்தியா மோட்டோ? நல்லா உத்து பாரு, அது அந்த தண்டனக்கா டானே தான். என்னாச்சு? டோன்ட் ஃபீல்யா? ஜான் பையன் ராஜாவா வேஷம் போட்டு என்னை ஏமாத்திட்டா. ஜான், நீ என்னோட எமோஷன் கூடயே விளையாடிட்டலடா ஜான் பையா. இந்த மோட்டு உன்னை விட மாட்டான்டா. எவ்வளவு நல்ல பிளான், எல்லாமே வீணா போயிடுச்சு. இப்போ என்ன பண்றது ஜான்? ஓஹோ, அப்படியா? இவன் ஜானா? இந்த பெரிய பாறைய கீழே தள்ளி விடுங்க. நம்ம எதிரியும் காலி ஆயிடுவாங்க, பிரச்சனையும் ஒழிஞ்சு போயிடும். என்கிட்ட ராஜான்னு சொல்லி என்ன அவனோட சமையல்காரன் ஆக்கிட்டான்ல, இவனுக்கு என்ன பண்றேன் பாரு. சமோசா மோட்டோ, எங்களை பற்றி போடா. என்ன பயத்துல எல்லாரோட முகமும் மஞ்சள் நிறத்துல மாறிடுச்சா? சொல்லுங்க. பயத்தால இல்ல ஜான், பின்னால இருக்குதே அதோட பொலிவால. ஆனா கஜானா இங்க எங்க இருக்கு? கஜானா எங்க இருக்கு? கஜானா உனக்கு பின்னாடி இருக்குடா. இப்ப அது எங்களோடது. ஏன்னா அதை நாங்க தண்டை தேடி கண்டுபிடிச்சோம். இனிமே அதை பார்க்க கூட உனக்கு உரிமை இல்ல. இல்ல, இந்த கஜானா எங்களோடது, ஜான் த டானோடது. இதை யாராலையும் எடுத்துட்டு போக முடியாது. ஏய், ஜான்! மோட்டு, என்ன எதுக்காக இங்க தூக்கி போட்ட? தூக்கி போடணும்னு நினைச்சா அந்த டைமண்ட்ஸ் மேல தூக்கி போட்டிருக்கலாமே. இப்ப என்ன பண்ண போற? போதுமா இல்ல இன்னும் வேணுமா? ராஜாவாணி குட்ட கூச்சாடா. மோட்டோ அங்கதான் இருக்கான், விட்டுறாத. மிக்சில போட்டு அரைக்கிற மாதிரி அரைடா. நல்லா சட்னி மாதிரி பண்ணு. இன்னைக்கு இந்த புதையலு சிங்கம் சாருக்கு தாண்டா. ஐயோ சிங்கம் சார், உங்களுதுன்னா அதாவது அரசாங்கத்துக்கு சொந்தமானதுன்னு அர்த்தம். ஓகே மோட்டு பத்லு, நான் இந்த கஜானாவை எடுத்துட்டு போய் அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிடுறேன்.
சிங்கம் சார் அப்படி செய்யாதீங்க. குறைஞ்சது கொஞ்சமாவது எனக்கு தாங்க. கொடுக்க மாட்டீங்களா? நம்ம பழகுனதுக்கு இது அர்த்தமா? பேசாம ஆயில் முழுக்க என்னை இங்கேயே கைதியா போட்டுருங்க. வாழ்க்கை பூரா கஜானாவை பார்த்துக்கிட்டே இருந்துருவேன். அதை தொட்டு பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருப்பேன். ப்ளீஸ் சிங்கம் சார், இந்த சேவையை செய்யுங்க. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.